ஹலோ காய்ஸ், சிறகடிக்க ஆசையில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், சீதா தாலி செயின் இல்லாமல் வீட்டுக்கு வராங்க. வரும்போது அருண் பார்க்குறாங்க. என்ன எதுக்கு அழுதுட்டு வர என்ற மாதிரி மிரட்டலாக கேட்குறாங்க. என்ன இது, இவங்களே பயங்கர கோவமாக இருக்கிறாங்களே, இப்போ போய் நான் இது எப்படி சொல்கிறது என்ற மாதிரி ஜோதிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஜோதிச்சிட்டு இருக்கும்போது, சொல்லு யார் ஏசினாங்க, எதுக்கு அழுதுட்டு வர என்ற மாதிரி கேட்குறாங்க. யாருமே ஏசலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு அழுகிற என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, கோயிலில் என்னுடைய தாலி செயினை யாரோ அறுத்துட்டு போயிட்டாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, தாலி செயினை அறுத்துட்டு போயிட்டாங்களா? இதை நான் வேற நம்பணுமா என்ற மாதிரி கேட்குறாங்க. உண்மையாக தாங்க சொல்கிறேன், இங்கே பாருங்கள், கழுத்தில் தாலி செயின் இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதானே பார்த்தேன், நீ இப்போ எங்கே போயிட்டு வர என்ற மாதிரி கேட்கும்போது அக்காவும் அத்தானும் கூப்பிட்டுருந்தாங்க அவர் பூஜைக்காக, அதுதான் போயிருந்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி, அவன் ஒரு வேன் எடுத்ததான் கேள்விப்பட்டனே, அவனுக்கு எங்கே இருந்து வந்தது பணம்? அவன்கிட்ட பணமே இல்லையே, ஒருவேளை நீ அந்த தாலி செயினை அடகு வச்சிட்டியா? வச்சுட்டு இந்த மாதிரி தாலி செயின் தொலைஞ்சு போயிட்டு நாடகம் ஆடுறியா? இப்படி நாடகம் ஆடினா நான் புதுசாக ஒரு தாலி செயின் செய்து தருவேன் நினைச்சியா? என்ன நினச்சிட்ருக்கிற என்ற மாதிரி திரும்பவுமே அடிக்கிறாங்க. இல்லைங்க, அப்படி எதுவுமே நடக்கலை, அவங்க தாலி செயினை வாங்கவே இல்லை, அவங்க எனக்கு நல்லது பண்ணத்தான் வந்தாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, உனக்கு நல்லது பண்ண வந்தாங்களா? அப்படின்னு சொன்னால் எதுக்கு உன்னுடைய தாலி செயினை காணலை என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த தாலி செயின் காணாமல் போயிட்டது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் சொன்னனே, யாரையாவது அனுப்பி அந்த தாலி செயினை அறுக்க வச்சுருப்பாங்க, அல்லது நீயே அப்படி ஒரு நாடகம் ஆடியிருப்ப என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சீதா சொல்கிறாங்க, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியானவங்களோட எப்படி வாழ்கிறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு வாழ்கிற, பேசாமல் உன்னுடைய வீட்டுக்கு போக வேண்டியதானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப அங்கே போனால் அவங்க என்ன நினைப்பாங்க, தாலி செயின் தொலைஞ்சது உண்மைதான், நானே அதை என்னுடைய பணத்தில் வாங்கி கொள்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ எதுவும் வாங்க வேண்டாம், இது என்னுடைய அம்மா தந்தது, அதனால் நீ அந்த தாலி செயினோட தான் வரணும் என்ற மாதிரி சொன்னதால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இனிமேல் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்ட்டு அவங்க பாட்டுக்கு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கோவமாக போகிறாங்க. என்னம்மா சீதா, இங்கே வர மாப்பிள்ளை தேட போகிறாங்க இல்லையா, எதுக்கு இங்கே வந்த என்ற மாதிரி கேட்குறாங்க. வேறு எங்கேயுமா போய் சொல்கிற, இங்கே தானே வர முடியும், அங்கே பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே தானேம்மா வர முடியும், இங்கே வேறு எங்கே போக சொல்கிற என்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அழுகிறாங்க. கோயிலில் போய் ஆறுதலுக்கு கும்பிடுவோம்ட்டு போனால் அங்கேயுமே ஒரு திருடி என்னுடைய தாலி செயினை அறுத்துட்டு போயிட்டா, நான் அங்கே வீட்டுக்கு போக என்ன பிரச்சனையெல்லாம் நடந்தது உனக்கு தெரியுமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன், என்ன பிரச்சனை நடந்தது என்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ளை ஏதாவது ஏசிட்டாங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. ஏசினாலும் பரவாயில்லையம்மா, நானே ரொம்ப வேதனையில் போகும்போது அவங்க என்னை அடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தாலி செயினை அக்கா அவங்க தான் வாங்கிட்டாங்க, அவங்க இந்த பணத்தில் தான் வேன் வாங்கியிருக்கிறாங்க, நான் பொய்யா நாடகம் ஆடுறேன்னா தாலி செயின் தொலைஞ்சிட்டுதுன்னு சொல்லி எப்படியம்மா இப்படி பேச மனசு வருது, இவங்க எல்லாம் மனுஷங்களா? அப்போவும் சொன்னாங்க, அதுவும் அக்கா சொன்னாங்க, வேண்டாம் இவன் வேண்டான்னு சொன்னான், நான் தான் கேட்கவே இல்லை, இப்போ பாரு என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக போயிட்டுது, அத்தை இருக்கும் வரைக்கும் இவ்வளவு நல்லவங்களாக இருந்தாங்க, என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க கேட்பாங்க, இப்போ எனக்காக பேசுகிறதுக்கே யாருமே இல்லை, அக்கா ஏதாவது பேசினாலுமே அதை அருண் கேட்குறதா இல்லை, இப்போ என்னம்மா பண்ணுறது, நானே என்னுடைய பணத்தில் தாலி செயினை செய்கிறேன்னு சொன்னாலுமே அவர் கேட்குறதா இல்லையேம்மா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் மாப்பிள்ளையோட பேசுகிறேன், நீ பேசாமல் இரு என்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இல்லைம்மா நீ பேச வேண்டாம், அவருக்கு பேசவே தெரியாது, உன்னையும் ஏதாவது மனசு நோக்குற மாதிரி ஏசிடுவாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா இரு, இங்கே பாரு, மீனாவும் போய் பேச முடியாது, நீயும் போனால் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, நான் தானே பேசணும், இப்படியே விட்டுட்டு இருக்க முடியுமா என்றிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது இவங்க எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்னத்தை என்ன விஷயம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன, எதுக்காக சீதா வீட்டை விட்டு அனுப்பியிருக்கிறீங்க, தாலி செயினை உண்மையிலே மீனா வாங்கலை, அவங்க தாலி செயினை உண்மையிலே திருடிட்டாங்க, அதுதான் சீதா தன்னுடைய பணத்திலே தாலி செயினை வாங்குறேன்னு சொல்லிட்டாவே, எதுக்காக இந்த மாதிரி அவங்கள அடிச்சிருக்கிறீங்க, வீட்டை விட்டு அனுப்பியிருக்கிறீங்க, பாவம் இல்லையா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க போய் தாலி செயினை தொலைச்சிட்டு வருவாங்க, நான் வீட்டுக்குள்ளே விடணுமா, அது என்னுடைய அம்மாண்ட ஞாபகமாக இருந்தது, அம்மா தான் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக தொலைச்சாங்களா இல்லை தொலைச்ச மாதிரி நாடகம் ஆடுறாங்களா, இந்த நாடகம் எல்லாம் எனக்கு சரி வராது, அவங்க முதல்ல தாலி செயினை கொண்டு வரணும், கொண்டு வரலைன்னு சொன்னால் நான் விடவே மாட்டேன், அவங்க திரும்ப வாழ வாராங்களோ இல்லையோ அந்த தாலி செயின் என்ற கையுக்கு வரணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே ஒரு பொருள், அம்மாண்ட ஞாபகமாக இருக்கிற ஒரே ஒரு பொருள் அதுதான், அதையுமே எப்படி அவங்க வாங்கியிருப்பாங்க, தொலைச்சிருப்பாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க.
சொல்லும்போது, "என்ன மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்பவும் வந்து சீதாண்ட கல்யாண வீட்ல மீனாண்ட ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லி வந்து அடம் பிடிச்சாரு. என்ன இவர் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா அடம் பிடிக்கிறார்ன்னு நெனச்சா, இப்ப தான் தெரியுது நீங்க இவ்வளவு மோசமானவரான்ற மாரி வந்து கேட்குறாங்க. "என்ன நான் மோசமானவரா? உங்களோட பொண்ணு வந்து தாலிய தொலைச்சிட்டு வருவா. அத ஏன் நீ இப்படி தொலைச்சேன்னு கேட்டா, நான் மோசமானவரா? தொலைச்சவ நல்லவன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, என்னோட வந்து எந்த பேச்சும் தேவையில்ல. முதல்ல வந்து தாலி செயின வந்து கொண்டு வந்து தந்துட்டு விருப்பமண்டா அந்த வீட்ல போய் இருக்க சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனையாகும். நான் விடவே மாட்டேன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து சீதான்ற அம்மா வந்து கவலைப்படுறாங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்றாரே! என்ன இந்த பொண்ணு எப்படித்தான் அந்த வீட்ல வாழுதோ தெரியலையே! மீனாக்கு வந்து ஃபோன் பண்ணி பாப்போம்ன்னுட்டு மீனாக்கு ஃபோன் பண்ணா, மீனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "அம்மா பொறுங்கம்மா கொஞ்சம் லேட்டா வந்து நான் வந்து கதைக்கிறேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "என்னம்மா மீனா எங்க நிக்கிறேன்னு?" சொல்லும்போது, "சீதாண்ட தாலி அலுவலா தானம்மா நிக்கிறேன். பொறுங்கம்மான்ற" மாரி வந்து சொல்றாங்க. என்ன மீனாவும் பேசுறா இல்ல. சீதாவுமே அழுதுட்டுருக்குறா. மாப்பிள்ளையும் சொல்லு கேட்க மாட்டேன்றாரே! என்ன பண்றது? என்ற மாரி வந்து யோசிச்சுட்டுருக்காங்க. இங்க வந்து முத்து வந்து அந்த திருடிய பிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போறாங்கன்னு சொன்னா, ஒரு மாறு வேஷம் போட்டு அந்த திருடியோட வீட்டுக்கு போப்போறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து பேசுறதே கஷ்டம். அவங்கள வந்து யாருமே வந்து பேசுறது இல்ல. அவங்களோட யாருமே பேச மாட்டாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் ஜெயிலுக்கு போறதும், வாரதுமாவே தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஊர் பக்கமே நீங்க போக வேண்டாம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. இருந்தாலுமே முத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மாறு வேஷம் போட்டு அந்த வீட்டிலேயே திருட போற மாரி வந்து போறாங்க. போகும்போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இவங்கள பிடிச்சு அவங்க வந்து போலீஸுக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது அங்க போய் இவங்க தான் திருட வந்தாங்க. வந்த இடத்துல இவங்கள வந்து பிடிக்க முடியாம போச்சுது. அதனால தான் நான் இப்படி மாறு வேஷம் போட்டு வந்தேன்ற மாரி வந்து சொல்லப் போறாங்க. ஆனா வந்து அங்க இருக்க போறது யாருன்னு சொன்னா, சீதாண்ட ஹஸ்பண்ட் தான் வந்து இருக்க போறாங்க. சீதாண்ட ஹஸ்பண்ட் என்ன நினைக்க போறாங்கன்னு சொன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. மூத்து தான் வந்து யாரோ திருட்டு கும்பலோட சேர்ந்து அந்த தாலிய வந்து அறுக்க வச்சிருக்கிறாங்க. கடைசியில இப்பவே வந்து தான் பிடிபட்டோனே, இல்ல அவங்க தான் இத பண்ணாங்கன்ற மாரி வந்து நாடகம் ஆடுறாங்க. இதுக்கு சீதா உடந்த போல இருக்குன்னுட்டு சீதாக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணும்போது, "எதுக்கு ஃபோன் பண்றீங்கன்ற?" மாரி வந்து கோவமா வந்து சீதா வந்து கேட்குறாங்க. "எதுக்கு ஃபோன் பண்றேனா? நான் அதான் சொன்னேன் இல்லையா, அவனுடைய அக்காண்ட ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த தாலிய திருடியிருப்பான். அவன் வந்து வேன் எடுத்ததே இந்த பணத்தில தான்ற மாரி வந்து சொன்னேன் இல்லையா? நீ கேட்கலையே! இப்ப பார்த்தியா அவனையே கொண்டு திருடனுன்ட்டு கொண்டு வந்து விட்டுருக்குறாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. அந்த மாரி அக்காண்ட ஹஸ்பண்ட் வந்து திருட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க உழைச்சு சாப்பிடுறவங்க. திருடினது வேற யாரோ! அத நல்லாவே பார்த்தேன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு, அவர் திருடாம இருக்கலாம். ஆனா ஆள அனுப்பி அவர் திருட வச்சிருக்கலாம் தானே! இப்ப பாரு, பெரிய ஒரு திருட்டு கும்பலோட வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே சொன்னேன், அவங்களோட பேச வேண்டாம், அங்க போக வேணான்னு சொல்லி. நீ கேட்டியா? இப்ப பாரு எங்க வந்து நிக்குதுன்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது வந்து சீதா போய் அவங்களோட அம்மாக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "அம்மா, அம்மா இது என்னம்மா புது பிரச்சனையா இருக்கு? கோயில்ல வந்து பிரச்சனை நடக்கும்போது நீயுமே நின்ட தானே?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "ஆமா, நான் நின்டேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "அங்க தானே வந்து அக்காவும், அத்தானுமே நின்டாங்க." "ஆமா, அவங்களுமே அங்க தான் நின்டாங்க. இப்ப பிரச்சனை எப்படி போகுது தெரியுமா? இவங்க தான் வந்து என்னுடைய தாலி செயின திருடினாங்க. யாரையோ வச்சு திருடினாங்க. அத வச்சு தான் வேன் எடுத்திருக்கிறாங்கன்ற மாரி வந்து பெரிய ஒரு பிரச்சனைய உருவாக்குறாரம்மான்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இப்படி என்னதான் பொய் சொல்றாங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது, "ஆமாம்மா எனக்குமே புரியல. அக்காவுக்கு ஃபோன் பண்ணுன்ற" மாரி வந்து சொல்லும்போது வந்து, மீனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்கள வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. எதுக்கு மீனா அவங்கள பிடிச்சிட்டு போறாங்க? அவங்க வந்து திருடன் மாரி வேஷம் போட்டாங்க. எதுக்கு மீனா வேஷம் போடணும்? என்ன நடக்குதுன்ற மாரி வந்து கேட்குறாங்க. இல்ல திருடன பிடிக்கிறதுக்கு திருடன் மாரி வேஷம் போட்டாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன மீனா நீ? திருடன பிடிக்கணும்னு சொன்னா யாருன்னு தெரிஞ்சா அவங்கள போலீஸ்ல தானே பிடிச்சு குடுக்கணும். நீங்க எதுக்கு அங்க போனீங்கன்ற மாரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "இல்லம்மா அத்தை சொன்னாங்க" என்னன்னு சொன்னா, "இல்ல அவங்க உண்மையிலேயே சாமியார் தான். அவங்க சொல்றதெல்லாம் சரி. நீ தான் பொய் சொல்ற. திரும்ப அந்த வீட்டுல வாரதுக்காக நீ நல்லவ மாரி நடிக்கிற" என்ற மாரி வந்து சொன்னாங்கம்மா. அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக இவர் இந்த மாரி ஒரு முயற்சி எடுத்தார். ஆனா வந்து கடைசியில இப்படி ஒரு பழி வந்துட்டுது. அங்க நிக்கிறதுமே அருண் தான். அருண் வந்து எங்க மேல பழிய போடுறாரு. தங்களோட தாலிய அறுத்தது நாங்க தான்ற மாரி வந்து சொல்றாங்க. அந்த திருடியும் வந்து இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. இவர் தான் என்ன அனுப்பினாருன்ற மாரி வந்து முத்து மேல கை காட்டுறாங்க. இவங்க தான் அனுப்பினாங்கன்ற மாரி வந்து என்ன எங்களோட ஹஸ்பண்ட் மேல கை காட்டுறாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன மீனா பிரச்சனைய பெருசாக்கி வச்சுக்கிறீங்க. பேசாம வந்து இந்த பிரச்சனைய விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்கலாம். எதுக்காக இப்படி ஒரு முடிவு? ஏன் ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைய எடுத்துட்டு வாரீங்கன்ற" மாரி வந்து கேட்குறாங்க. "நான் என்னம்மா பண்றது? நான் அந்த திருடிய பார்த்துட்டேன். அதே மாதிரி வந்து அந்த திருடிய பார்த்த விஷயத்த அத்தைட்ட சொல்லும்போது, அத்தை நம்பவே மாட்டேன்றாங்கம்மா. அத்தை நம்பாததுக்காக நீ எதுக்கு மாப்பிள்ளைய இப்படி
பண்ண சொன்னேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் சொல்லலையம்மா, அவராக தான் இப்படி பண்ணார், சரி விடம்மா நான் பார்த்துக்கொள்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இனிமேல் வந்து இவர் தான் திருடினன்ற மாதிரி இல்லம்மா சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படி ஒரு பழி வர நான் விட மாட்டேன், என்ன நடந்ததுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, யார் இதை பண்ண வச்சுருப்பாங்கன்றதை நான் கண்டுபிடிக்கிறேனம்மான்ற மாதிரி வந்து மீனா சொல்கிறாங்க. இதை பண்ண வச்சது வந்து ரோகிணி அவங்க தான்றதை வந்து மீனா கண்டுபிடிப்பாங்களா இல்லையா, என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.